மகர ராசிக்காரர்களுக்கு பணம் வரக்கூடிய மாதம் இந்த மாதம். அதுவும் எதிர்பாராத பண வரவு இருக்கும். உங்க முயற்சிகளை ஏற்றாமல நல்ல பலன்கள் இருக்கும். கடந்த 5 வருஷமா இருந்த இந்த சோதனைகள்லாம் மகர ராசிக்காரர்களுக்கு இப்போது விலகும். பணம் வரக்கூடிய வழிகள் இப்போது நல்லா தென்படும். வேலை நிரந்தரமாகும். இந்த தொழில் பண்ணலாம் அந்த தொழில் பண்ணலாம்ன்றதுல ஓரளவுக்கு கான்பிடென்டா இருப்பீங்க. எதிர்பாராத லெவல்ல பண வரவுகள் மிகப்பெரிய அளவுல நன்றாகவே இருக்கும். நீங்க எதிர்பார்க்கறத விட ஒரு 10 ரூபாய் ஜாஸ்தி கிடைக்கும். உலகம் முழுக்க பரவி இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இதோ மாசி மாதம் பிறக்க போகிறது. தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொன்னாங்க. தை மாசம் ஏதோ கொஞ்சம் வழி பிறந்த மாதிரி தான் இருக்குது. ஆனா வழி பிறந்துருச்சா வழி பிறக்கலையான்றதை கூட அப்படி ஒன்றும் பெருசா தெரியல. சரி, தை மாதம் இப்படி நகர்ந்து இருக்கின்ற நிலைமையில இந்த மாசி மாதம் ஏதாவது ஒரு மிக முக்கியத்தை செய்யுமா அப்படின்ற எண்ணங்கள் 12 ராசிக்காரர்களுக்கும், குறிப்பா மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கும் கண்டிப்பாக இருக்கும். தை மாதத்துல, இந்த மாசி மாதத்துல, கடந்து விட்ட மாதத்தை பற்றி நம்ம பேச வேண்டாம். இப்போது வரப்போகின்ற இந்த மாசி மாதத்துல ஏதாவது சிறப்பான அமைப்புகள் கிரகங்கள்ல இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன, சூரியன் எப்பவுமே தன்னுடைய வீட்டை தானே பார்க்கக்கூடிய ஒரு அமைப்புல இருப்பார். இதுல என்ன ஒண்ணு, சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, செவ்வாய்னு ஒரு 4-5 கிரகங்கள் மாசி மாசத்துல ஒன்னா கூடும். அதை பார்த்தே நிறைய பேர் ஐயோ எனக்கு இப்படி நடக்குமா அப்படி நடக்குமா, ஒருவேளை கெடுதல்கள் நடந்துருமோ, என்னுடைய ராசிநாதன் கெட்டு போறாரு. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 கிரகங்கள் ராகுவோட சேர்ந்து கெடுது. செவ்வாய், மேஷராசி விருச்சிக ராசிக்கு அதிபதியான செவ்வாய். அதற்கப்புறம் சுக்கிரன் ரிஷபத்திற்கும் துலாத்திற்கும் அதிபதியான அமைப்பு. மிதுனம் கன்னிக்கு அதிபதியான புதன், அவரும் அப்படியே ராகுவோட சேர்ந்து கெடுறாரு. ராசிக்கு அந்த மாசம் முழுவதும் அங்கே அதே வீட்டில் இருக்கக்கூடிய சூரியனும் ராகு கூட சேர்றாரு. அப்ப 4 கிரகங்கள் ராகுவோடு சேர்ந்து 5 கிரகங்களாக கூட்டு முயற்சியாக மாதத்துல ஒரு தடவையோ 2 தடவையோ சந்திரனும் சேர்ந்துட்டு போவார். அப்ப இவ்வளவு பெரிய கூட்டு சேர்க்கை நடக்கும் பொழுது ஏதாவது எனக்கு ஒரு கெடுதல்கள் நடக்குமா அப்படின்ற ஒரு எண்ணங்கள் ஜோதிடம் அறிந்தவர்கள், ஆர்வலர்களுக்கு கண்டிப்பா இருக்குங்க. 5 கிரக கூட்டு சேர்க்கைன்னு வேணா எடுத்துக்கோங்க, 6 கிரக கூட்டு சேர்க்கைன்னு வேணா எடுத்துக்கோங்க. ஆனா என்ன ஒண்ணு, யாராவது ஒருவருக்கு இந்த பயம் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிக முக்கியமாக அந்த பயத்தை தூக்கி அப்படியே தள்ளி வைங்க. ஏன்னா இத்தனை கிரகங்கள் ஒன்றாக இணைந்தாலும் கூட 4 கிரகங்கள் ராகுவோடு சேர்ந்து கிரகண தோஷம் என்கின்ற அமைப்பை அடைந்தாலும் கூட, இதுல பாத்தீங்கன்னா செவ்வாய், புதன், சுக்கிரன் 3 பேருக்குமே கிரகண தோஷமும் ஏற்படும், கூடவே அஸ்தங்க தோஷமும் ஏற்படும். அவ்வளவுத்துக்கும் நிவர்த்தி அந்த குரு என்ற ஒரு பெரிய மகா அசுர சுபகிரகத்துடைய பார்வை இருக்குதுங்க. அப்ப 4-5 கிரகங்கள் ஒன்றாக சேர்ந்து 6 கிரகம் ஒரு நிலையில ஒரு 2 நாட்களுக்கு சேரக்கூடிய இந்த அமைப்பு மாசி மாதத்தில் நடந்தாலும் கூட எக்ஸலண்டா குருவின் பார்வை இருக்கனால பெரிய கஷ்ட நஷ்டங்கள் 12 ராசிக்காரர்களுக்குமே கண்டிப்பா வராதுங்க. குரு பார்க்க கோடி நன்மை என்பதை இப்போதே நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இருக்கும். அதுவே ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள், என்னுடைய ராசிக்கு அது வேணா வந்துருமா, இது வந்துருமா, அது வந்துருமான்னு பயப்பட தேவையில்லை. உண்மையிலேயே எத்தனை கிரகங்கள் ஒன்றாக சேர்ந்து பாபத்துவமாக இருந்தாலும், ராகுவோடு சேர்ந்தாலும், அஸ்தமனம் பெற்றாலும், கிரகண தோஷத்தை படைந்தாலும், ஒரே ராசிக்குள்ளேயே அப்படியே இருந்தாலும் கூட குருவின் பார்வை என்ற மகத்தான ஒரு சுபத்துவம், மகத்தான ஒரு ஒளித்தன்மை அந்த கிரகங்கள் இழந்த பலத்தை திரும்ப பெறுகிறது என்பதால் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் கண்டிப்பாக இந்த அமைப்புல இருக்காதுங்க. இப்போது தனித்தனியாக 12 ராசிக்காரர்களுக்கு, மேஷம் முதல் மீனம் வரையிலான இந்த 12 ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத இப்போது பார்த்துடலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு பணம் வரக்கூடிய மாதம் இந்த மாதம். அதுவும் எதிர்பாராத பண வரவு இருக்கும். எதிர்பாராத லெவல்ல பண வரவுகள் மிகப்பெரிய அளவுல நன்றாகவே இருக்கும். நீங்க எதிர்பார்க்கறத விட ஒரு 10 ரூபாய் ஜாஸ்தி கிடைக்கும். ஆனாலும் ஒண்ணு சொல்லுவேன், கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் கிடைக்கும். முதல்ல ஏமாத்துற மாதிரி ஏமாத்தி கடைசியில டக்குன்னு அப்படியே முடிஞ்சிடும். ஏன்னு சொன்னா 8ஆம் அதிபதியாகிய, அட்டமாதிபதியாகிய சாதகமற்ற தன்மையை கொடுக்கக்கூடிய சூரியன் இப்போது 2ஆம் மாதத்துல மாசம் முழுக்க இருக்கிறார். பொதுவாகவே சூரியன் 2ல் இருந்தா உங்களுக்கு காசு வராது. ஆனா இந்த தடவை அவர் குருவின் பார்வையில் இருக்கனால காசு வருங்க. காசு இந்த இடத்துல இருந்து தான் வரும், அந்த இடத்துல இருந்து தான் வரும் அப்படிங்கிறதுக்கான ஒரு தைரிய அமைப்புகள்லாம் மாசி மாதம் 10ஆம் தேதியிலிருந்தே கிடைச்சிடும். மாசி மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் விரயங்கள் ஜாஸ்தி இருக்கும். செவ்வாய் உங்களுடைய ராசியிலே இருக்கிறார். கொஞ்சம் விரயங்கள் அதிகமாக இருந்தாலும் கூட பிற்பகுதி 20 நாட்களும் அட்டகாசமாக எல்லாவற்றையும் சமாளித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகள் கண்டிப்பாக மாசி மாதத்துல உண்டுங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய அமைப்பு எல்லாம், ஏன்னா உங்களுக்கு 7.5 சனி முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாசம் ஆச்சு. இன்னும் அது இப்பதான் லேசா ஏதோ கொஞ்சம் நல்லது நடக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் நீங்க சொல்ற மாதிரிலாம் ஆகவான வானம் அப்படியே புழிஞ்சுக்கிட்டு ஒரே தங்க கட்டியா கொட்டல. தங்கம் எங்க கட்டியா கொட்டுறது? இப்போ 1 சவரம் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல போயிடுச்சு. அப்ப இந்த நேரத்துல எல்லாம் கட்டியா கொட்டுச்சுன்னா நம்ம தானே உலகத்திலே பெரிய மகாராஜாவா இருப்போம். அந்த மாதிரிலாம் கொட்டாதுங்க. உங்க முயற்சிகளை ஏற்றாமல நல்ல பலன்கள் இருக்கும். கடந்த 5 வருஷமா இருந்த இந்த சோதனைகள்லாம் மகர ராசிக்காரர்களுக்கு இப்போது விலகும்.
பணம் வரக்கூடிய வழிகள் இப்போது நல்லா தென்படும். வேலை நிரந்தரமாகும். இந்த தொழில் பண்ணலாம் அந்த தொழில் பண்ணலாம்ன்றதுல ஓரளவுக்கு கான்ஃபிடென்ட்டா இருப்பீங்க. பணம் வரக்கூடிய வழிகள் திறந்து விடப்படும். குடும்பத்துல அமைதி நிம்மதி இருக்கும். ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஒரு மாதிரி ஆயிப்போச்சுங்க, டிவோர்ஸே ஆயிடுச்சுங்க, அப்படி ஆயிடுச்சுங்க இப்படி ஆயிடுச்சுங்க, என்ன பண்றதுன்னே தெரியலங்க. செகண்ட் மேரேஜ் பண்றதுக்கே கொஞ்சம் பயமா இருக்குதுங்க. நல்ல புருஷன் வருவாரா, நல்ல பொண்டாட்டி கிடைக்குமா, இந்த மாதிரியான குழப்பத்தில் இருப்பவர்களுக்கு மாசி மாதத்துல 2வது திருமணத்திற்கான ஏற்பாடுகள், அறிமுகங்கள் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா மகர ராசிக்காரர்களுக்கு உண்டுங்க. மகர ராசிக்காரர்கள் என்னென்ன கொஞ்சம் நினைச்சு பார்ப்பீங்க. கடந்த காலங்களில் இருந்து வந்த சோதனைகள் இப்போ ஒரு 3-4 மாசமா இந்த ஆள் சொல்ற மாதிரி கொஞ்சம் இல்லதான், மனசு கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு, இந்த ஆள் சொல்ற அளவுக்கு அப்படிலாம் ஒன்றும் நடந்தில்ல, இருந்தாலும் பரவாயில்ல ஏதோ ஒன்று நடக்குதுல்ல என்கின்ற மாதிரியாகத்தாங்க மாசி மாசம் கண்டிப்பாக இருக்கும். ஆகவே பெரிய அளவுல சோதனைகள் இல்லாத ஒரு நல்ல மாதமாகவே இந்த மாதம் மாசி மாதம் எல்லாருமே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. கொஞ்சம் ஒண்ணு என்னன்னா, முயற்சிகள் நீங்க செய்யணும். கடந்த காலத்துல இருந்த நெகட்டிவ் தாட்ஸ்ல இருந்து இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துகிட்டு இருப்பீங்க. சிலருக்கு குடும்பத்துல இருந்த இது வரைக்கும் இருந்து வந்த பிரிவினைகள் அப்படியே விலகும். மனைவி ஒரு பக்கம் கணவன் ஒரு பக்கம்னு சொல்லிட்டு அப்படியே டக்குன்னு வேற இடங்கள்ல இருந்து அதெல்லாம் குடும்பம் ஒன்றாக இணையக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. 6ஆம் இடம் இப்போது வலுத்து இருக்கிறதுனாலையும் 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனாலையும் வெளிநாடு வெளிமாநிலம்னு தூர இடங்கள்ல இருக்கக்கூடிய அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் ஏற்கனவே நீங்க இருந்துகிட்டு இருந்த இடங்கள்ல நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. தூரதேச பயணங்களின் மூலமாக நன்மைகள் இருக்கக்கூடிய நல்ல மாசங்க மாசி மாதம் குறையில்லாத மாசமாக அமைஞ்சிருக்குங்க அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும். எத்தனையோ கோடி ஜென்மாவிலே புண்ணியம் செய்தால்தான் வாய் முருகான்னு சொல்ல வருமா? சிவன், பிரம்மா, மகாவிஷ்ணு, அம்மன், பெருமாள், விநாயகர் நிறைய சொல்றீங்கல்ல. ஆனா இவங்க எல்லாருமே என்ன சொல்லுவோம்? இந்து கடவுள்னு சொல்லுவோம். ஆனா ஒரே ஒரு கடவுளை மட்டும்தான் தமிழ் கடவுள்னு சொல்றோம். இதுலயே தெரிஞ்சுக்கலாம் முருகருடைய சிறப்பு என்னன்னு. நான் என்னையா தப்பு பண்ணேன் எனக்கு தெரியல உன்னை பத்தி, அதுக்காக எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுப்பியா நீ? ஓன்னு அழறேன். உலகளந்த பெருமாள்னு கேள்விப்பட்டிருக்கேன். யாரை சொல்லுவா? பெருமாளை சொல்லுவார். ஆனால் முருகப்பெருமான் 2வது முகமாக பூமிக்கும் வானத்திற்கும் காட்சி கொடுக்கக்கூடிய முருகன் 2வது முகம் வாமதேவ முகம்னு பேரு. உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு, என்ன பண்ணுவீங்க? முருகன்னா சொல்லுவீங்க, ஐயோ முருகா என்னை எப்ப காப்பாத்துவ? எனக்கு யாசகம் போட்டுட்டு போனாங்க. நான் யாசகம் வாங்க போன இடத்துல உட்கார்ந்தன்னு கூட எனக்கு தெரியாது. அதாவது சொல்லுவாங்க, செவ்வாய் வெறுவாய் அல்ல, முருகனை நினைத்தால். முருகா என்ற ஒத்த சொல்லுக்கு, அந்த ஒத்த மந்திரத்திற்கு அங்க வருவாய் மட்டுமே இருக்கும். வரம்பில்லாத அருளை தருபவன் முருகன். அப்ப எதிரியான அந்த சூரபதுமனையே தன்னோடு வைத்துக் கொள்ளும் முருகப்பெருமான் நமக்கு எதை தர மாட்டான்?